என்ன பாராட்டி சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பார்த்தா என்னடா இது பாம்பு பையா ஆட்டோ பொம்மை வச்சுக்கிறா பையா உள்ள கோட்டை வச்சுக்கிறா பாரு 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 அம்மா வந்து சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னி என்றால் சப்த கன்னி என்றால் சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னிகள் உற்பணம் கடல்கண்டாசுரன் கரைகண்டாசுரன் கரகண்டாசுரன் கரகண்டாசுரன் நாடகத்தை ஏதோ சிற்றறிவு எட்டியவாறு நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். நாடகத்திலே படித்தவர்களும் கிடையாது படிக்காதவங்களும் கூத்தாடுறாங்க கிடையாது. ஆமா இவங்க தான் கூத்தாடணும் படிக்காத கூத்தாடணும் ஒண்ணு கிடையாது. சொற்கள் இருக்கும். ஆமா சொற்கள் சொல்லு இருக்கலாம். ஆமா நம்ம பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் எப்படி காவல் செய்வேன் எப்படி அதே மாதிரி மன்னிக்கும்படியாக ஆனா முதல்ல கெட்டிக்காரன் கூப்பிட்டாருக்கும். ஆமா ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க தப்பு செய்ய எப்படி ஈட்டு போட்டு குத்துறீங்களோ ஆடுகிற மொத்த பேட்டி போட்டு அடிக்க என்னடா நாடகத்துக்கு கதாநாயகனாக விளங்கி வரக்கூடிய இந்த உலகத்தை படித்து இந்த உட்கார்ந்துக்கிறாங்க படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஐயனாக பிரம்மதேவன் வருகிறார். அவரால் மேற்கதை அந்த அவரால் மற்ற விஷயம் என்ன பாராட்டி சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பார்த்தா என்னடா இது பாம்பு பாம்பு பையா ஆட்டோ பொம்மை வச்சுக்கிறா பையா உள்ள கோட்டை வச்சுக்கிறா பாரு 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 அம்மா வந்து சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னி என்றால் சப்த கன்னி என்றால் சப்த கன்னிகள் உற்பணம் சப்த கன்னிகள் உற்பணம் கடல்கண்டாசுரன் கரைகண்டாசுரன் கரகண்டாசுரன் கரகண்டாசுரன் நாடகத்தை ஏதோ சிற்றறிவு எட்டியவாறு நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். நாடகத்திலே படித்தவர்களும் கிடையாது படிக்காதவங்களும் கூத்தாடுறாங்க கிடையாது. ஆமா இவங்க தான் கூத்தாடணும் படிக்காத கூத்தாடணும் ஒண்ணு கிடையாது. சொற்கள் இருக்கும். ஆமா சொற்கள் சொல்லு இருக்கலாம். ஆமா நம்ம பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் எப்படி காவல் செய்வேன் எப்படி அதே மாதிரி மன்னிக்கும்படியாக ஆனா முதல்ல கெட்டிக்காரன் கூப்பிட்டாருக்கும். ஆமா ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க தப்பு செய்ய எப்படி ஈட்டு போட்டு குத்துறீங்களோ ஆடுகிற மொத்த பேட்டி போட்டு அடிக்க என்னடா நாடகத்துக்கு கதாநாயகனாக விளங்கி வரக்கூடிய இந்த உலகத்தை படித்து இந்த உட்கார்ந்துக்கிறாங்க படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஐயனாக பிரம்மதேவன் வருகிறார். அவரால் மேற்கதை அந்த அவரால் மற்ற விஷயம்
ஒருவன் முதலாளி தலகார சுத்துல பெருசாடி ஒருவன் முதலாளி தலகார சுத்துல பெருசாடி ஊசி போடுவது நச்சம்மா நச்சம்மா சூத்து பெச்சம்மா ஊசி போடுவது நச்சம்மா நச்சம்மா சூத்து பெச்சம்மா கண்டுபிடிப்பது கண்டு எடுப்பது புல்லோசை ஒருவன் யாருக்கிட்ட கல்லு தூக்குற யார் தாலியா இருக்கிற எங்க ஆத்தா தாலியா இருக்கிற வணக்க தலைக்கழகு வரும் பொருள் உரத்தல் மந்திரி கழகு தப்பு என்ன தப்பு இதுவரை தப்பு கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ நானும் படிச்சுக்கிறேன். எப்படி படிச்சுக்கிறேன்? பிகாம் படிச்சுக்கிறேன். ஓஹோ பிகாம் இல்ல பிகாம் தான். பிகாமா படிச்சுக்கிறேன். படிச்சிருப்பு படிச்சிருக்க பாரு. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம் தலைக்கழகு வரும் பொருள் உரத்தல் மந்திரி கழகு தப்பு. அப்படியா? வணக்கம் தலைக்கழகு வாந்தி அடிப்புதாங்க அம்மா கைக்கு வாந்தி எடுப்பு நீங்க அம்மாவுக்கு இருக்கா பொண்ணு கூட வச்சுக்கான். ஏய் என்னடா ஏய் அப்படியா ஏய் சபையை பார்த்தியா நீ? சப்பதை நான் பார்க்கல. எங்கடா எங்க சப்பன ஏடா பார்த்தா சப்பன தெரியுது பையா மகாராஜா சொல்றாரு. பெரியம்மா முடி என்னடா பாடி பெரியம்மா என்னடா பெரியம்மா ஒரு பொம்பளை தானே? ஆமா. என்னடி இது நீ இங்க வரல சார். ஏய் காமனாட் மாடா ஒன்று புல். ஏய் வணக்கம் தனக்கழகு வரும் பொருள் உரத்தல் மந்திரி கழகு அப்படின்னு சொன்ன. அப்படியாற்பட்ட உனக்கு எதிர்வணக்கம் தெரிவிக்கிறேன். நல்லா இரு நீ நல்லா மகாராஜா மாரி நான் என்னவோ வேலைக்கார மாரி கண்டார இன்றைய தினத்தில் கூடியிருக்கிறது
ஆட்ட சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் 4 வண்ணத்தார்கள் அமர்ந்த சபை. மாதா பிதா குரு சொன்ன பாரு. உண்மையில இந்த ஊர் நல்லவங்க தான். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆடு இறங்கின ஒண்ணு வயிற்று வெளியே தீச்சு. அந்த வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, சக்கரை தண்ணி கொடுத்தாங்களா? சக்கரை தண்ணி கொடுக்க நல்ல ஊரு. சக்கரை தண்ணி கொடுத்தாங்க, சுடு தண்ணி கொடுத்தாங்க, அதானே பீர்பாணி எதுவும் ஜான்ல அது வெடிக்காலம் ஜானு போட்டு அப்படி ஏற்பட்ட 4 வண்ணத்தார்கள் வந்திருக்கக்கூடிய சபை. இப்படி ஏற்பட்ட சபை கூடி இருக்குது. தம்பி எதற்காக கூடி இருக்கு? என்னைக்கு நான் சொல்றேன், இந்த சபை ஏன் உட்காந்துக்கிறாங்க தெரியுமா? வீட்டுல பார்த்தா குசு விட்ட நாத்து அடிக்குதான், இங்க வந்து விட்டு போடுறாங்க. வீட்டுல படுத்தா குசு விட்டு அடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. யார கூப்பிடுறேன் கொஞ்சம் பொருள் மகராஜ் எத்தனை வாயில வச்சுக்க மாட்டாரு. நான் வாழை வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் வேற ஜாட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே விட்டு அங்கு வண்ணத்தாரால் அமர்ந்திருக்கக்கூடிய சபை கூடி இருக்குது. எதற்காக என்றால் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கக்கார் கண்ணுடைய மறு உருவம் கன்னிமார்களை அபிஷேக ஆராதனை செய்து சாமி உருவா கொண்டு வந்து பெரியோர்களால் பாரம்பரிய விழா பாரம்பரியமா அவங்க நடத்துறது, குலதெய்வத்தை வணங்குவது, அப்படியாற்பட்ட தெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனை செய்து இன்றைய தினத்தில் அதோடு விட்டா போகாது. ஓரிரவு காலைக்கு என்ன தெருக்கூத்து வச்சு நடத்த வேண்டும். அந்த அம்மனுடைய மகிமையை காட்ட வேண்டும். அவள் எப்படி ஒரு பணமானாள், அவள் மகிமையை காட்ட வேண்டும். அதற்காக இந்த கிராமத்து பேர் சொன்னாங்க குழுசுனை கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்க கேட்டுக்கீங்க. இது வரைக்கும் மேல் வளம் தான் நம்ம அப்படி ஏற்பட்ட கிராமத்தில் இன்றைய தினத்தில் நடத்துகிறோம். எந்த கம்பெனிக்கு கொடுத்துக்கிறாங்க தாம்பரம் சொல்லுங்க. அம்மன் ஐயனாரப்ப ஜமா சிவபிரகாஷ் பொட்டுக்கு குத்துக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் மழுவந்தாங்கல் அடுத்த மலையரசன் குப்பம். ஐயா ஐயா சொல்றேன், நான் ஒத்துக்க மாட்டேன். யார ஒத்துக்க மாட்டேன்? விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் சட்னி அடுத்துன்னு கொடுத்தும் மழுவந்தாங்கல் அடுத்த மலையரசன் குப்பம். வாத்தியார் என்று எடுத்த எப்படி அவரு மத்தலக்கார், அவரு ஒரு வாத்தியார். அவர் பேர சொல்லணும், அவர் இல்லாதவன் வந்துட்டானா? செல்வனாய் விலகக்கூடிய முதல் மகனாய் விலகக்கூடிய பிரகாஷ். பிரகாஷ் என்ன பிரகாஷ் அவர் குறை சொல்ல முடியாது. நல்லா வாங்கி கொடுக்குறேன். நிலைமைக்கு வந்ததே பொறுக்கி துணை வாங்கி கொடுக்குறான். உனக்கு அண்ணா இருக்கும். இந்த நிலைமைக்கு வந்ததே அவர் உன்னை வளர்க்குறான். இல்ல வளர்க்குறான்டா போயிடான். இந்த நிலைமையில வந்ததே அவர் தாங்க. பெரிய ஆட்டக்காரன் வரதுக்கு எத்தனை ஜமாக்கு போயிருக்கேன். அந்த சலுகை இல்ல. முதல் சூரவாசம் கட்ட ஆரம்பிச்சு சூரவாசம் தான் முதல்ல கட்டின வாசனை. சூரவாசம் கட்டி என்ன கட்டிக்கார உட்காரான்னு சொல்லி சரி 1 வருஷமா கட்டிக்கிறாங்க. இவ்வளவு தரவானது வராது. அந்த சம்பளம் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் நடத்த வேண்டிய நாடகத்தை முதலாக தற்பாராய் வந்திருக்கிறேன். என்னுடைய விளக்க யாருடைய பிள்ளை? ஐயோ என்னாட்டுக்கு அரசன். ஏதாவது உனக்கு தெரியுமாடா? ஐயோ வாயில சப்பு. என்னடா என் வாயில சப்பு? ஐயோ சொல்லு போடா விட்டா.
செய்யக்கூடிய நான்முகதேவன் பிரம்மதேவன் மும்மூர்த்தி கடவுள்ல ஒருவராகிய நான்முகதேவன் பிரம்மதேவன் அப்படியே விளக்கம் இந்த தேவனுக்கு மும்மூர்த்தி கடவுள்ல ஒருவர் என்று சொல்கிறாயே நான்முகதேவன் என்று சொல்கிறாயே இந்த மும்மூர்த்தி கடவுள்ல உங்களுக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? படைத்தல் காத்தல் அழித்தல். மும்மூர்த்திகளுக்கு தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த படைத்தல் காத்தல் அழித்ததிலே எனக்கு என்ன தொழில் கேட்கிறேன்? இந்த ஜீவா இந்த பாழாகிய பிரபஞ்சத்தில் யானை முதல் எறும்புக்கடை எல்லா ஜீவங்களையும் சிருஷ்டிப்பு செய்யக்கூடிய கர்த்தா, படைக்கும் கர்த்தா. இந்த மாநில மக்கள் படிக்கிறான்ல, ஏன் ஒருத்தனை பணக்காரனா படிக்கிறான், ஒருத்தன் ஏழையா படிக்கிறான், ஏன் ஒருத்தன் நொண்டியா படிக்கிறான், ஏன் ஒருத்தன் மொண்டியா படிக்கிறான். கடைக்கு போனா அவன் ஊம்பு போலக்குது, நான் உனக்கு சொல்றான், எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன். ஒண்ணு விளக்கம் தெரியலன்னா என்ன கேளு சொல்றேன். என்ன கோல் எடுத்துக்க நீ என்ன கட்டிக்காரன் விடுறோம், நான் மத்தன அடிக்கிறேன், என்ன மத்தன கட்டி கொடுத்தானே அந்த மாதிரி என்ன படிக்கிறான் கட்டிக்காரன். பிரபஞ்சத்துல ஒருத்தனை ஏழையா படிக்கிறேன், ஒருத்தனை பணக்காரனா படிக்கிறேன், ஒருத்தனை முண்டியா படிக்கிறேன், ஒருத்தனை நொல்லையா படிக்கிறேன், என்ன கட்டிகாரான விடுறேன். என்ன பாவத்தை பண்ணோம் மின் ஜென்மத்துல யார் யார் எந்த தீவினைகள் செய்தார்களோ அதெல்லாம் முன்னாடி பார்த்து பின்னால எழுதி முன்னால படிப்பது என்னுடைய வழக்கம். காரணம் ஏன் கட்டிகாரன்னா உங்க பாட்டன் அப்பா சூரவேசான்னா எத்தனை கட்டிக்காரன் நான் வச்சிருப்பான். பாட்ட வாத்தியாரு அவன் சூரவாசம் ஆடி இருப்பான். எத்தனை கட்டிக்காரன் அவன் பிறந்திருப்பான். மகன் இந்த ஜென்மத்துல நீ அவன் வம்சாவளியில வந்தவன் நீ வாங்க அப்படி ஒரு சந்தேகம் ஒண்ணு என்ன கேட்டா கோச்சிக்க மாட்டேன். சரி அதிகமா போடக்கூடாது. ஒரு கசக்காத கசம் பண்ணுவான். நச்சரி கேந்தா நச்சரியோட போகணும். அப்படி எல்லா ஜீவங்களையும் படைக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் இந்த நான்முகதேவன் இந்த சத்தியலோகத்திலே தற்பாரில் வருகிறவர் அதை பார்த்தியா? அவர் அரம்பை ஊர்வாத்தை தம்பி ஆட்டக்காரனா வெளிவன்ட்டான். கொல்துறவுலே இவன் ஆட்டக்காரனை காட்டணும், கடிக்க வைக்காது. ஆட்டக்காரனா
எதை வச்சு சொல்ல தெரியும் இல்ல அம்மா கால் ஒன்றுக்குது கறிக்கு வைக்கிற கால் அதை நீங்க டைம் கொடுத்துருவாங்க சான்ஸ்னாக்கா அப்படி இருந்தாலும் அம்பை உருவசை மேலக சினாத்தம்பை என்று சொல்லக்கூடிய 4 தேவமாதர்கள் 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 நடனமாடிக்கொண்டு எப்படி போறாங்க பத்தி ஐயோ எப்படி அப்படியே சூத்த ஆட்டி ஆட்டின்னு போறாங்க ஆட்டி ஆட்டினா போறாங்க அவங்களுக்கு அதான் வேலை நடனமாதருக்கு சூத்தாற்ற வேலை தண்டா அவர்களை பின்தொடர்ந்து கலைவான்கள் என்று சொல்லக்கூடிய 38 மேல வாத்தியமா அது கொட்டுதான் நான் தற்பாலில் வருகிற பொழுது 32 மேல வாத்தியமா நான் தற்பாலில் வருகிற பொழுது அப்படி நடனமாடிக்கொண்டு வருகிறார்கள் எந்தவித குறைபாடு கிடையாது உன்னை போல ஒற்றர்கள் என்று சொல்லக்கூடிய தூதர்களை விட்டு இந்த சத்தியலோகத்துல ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படின்னு கத்துட்டா தம்பி எந்தவித குறை கிடையாது அசுராதி சொல்ல கிடையாது அப்படி என்று உரைத்தார்கள் அப்படி இருந்தாலும் தினத்தோறும் அசுராதிகள் வருவது இந்த தேவலோகத்தை அடியோதண்டமாக அடிப்பது தேவனெல்லாம் உண்டு கூட்டி அசுராதிகளை அடிப்பது வழக்கமாக இருக்கும் இன்றைய தினத்தில் எந்தவித குறைபாடு இல்லை அப்படி என்று தகவல் அறிந்தேன் இதை யாருகிட்ட சொல்லணும் ஐயோ யாருகிட்ட நம்ம பொண்டாட்டி அப்ப நீ ஒன்றரை முச்சி நான் ஒன்றரை முச்சா இரு ஒன்றரை முச்சி நான் ஒன்றரை முச்சா ஐயோ உங்க பொண்டாட்டி அப்படி சொல்லு ஓ பொண்டாட்டி அவ மாதிரி காலம் வந்தாலும் எம்மா இருக்கு இன்னைக்கு பொண்டாட்டி அவள் கல்விக்காரத்து யாரு மாறாக பிரபஞ்சத்தில் மானிட மக்களை படைப்பது என் தொழில் அவர்கள் நாவில் இருந்து கல்வி போதிப்பது என்னுடைய மனைவி வேலை அப்படியாற்பட்ட கலைவாணியை நான் அழைத்தேன் என்றால் அவர் மனைவி கலைவாணி அழைக்க கலைவாணி தருவார்